1 லட்சம் சந்தாதாரர்களை அடைய எனக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் சேர்ந்து வருட பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பராபவ வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷத்தின் 40வது வருஷம். இந்த தமிழ் வருஷத்தின் 40வது வருஷத்தில் பிறக்கும் பொழுது, அதாவது 14/4/2026 14/4/2027 வரையில் உண்டான பலன்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன மாற்றங்கள் வருது, கோல்சாரங்கள் என்னென்ன மாறுது, பொதுவாக உலகத்துக்கு எப்படி இருக்கும், இந்திய திருநாடு எப்படி இருக்கும், தமிழ்நாட்டில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அந்த ஒரு பெரிய மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் வரப்போகிறது, அதாவது ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில், இது எல்லாமே இந்த வருஷம் நல்லது எப்படி நடக்கும், நல்லது எப்படி போகும் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மாவை நம்ம கேட்போம். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். இப்போ இந்த வருஷம் பார்க்க போகிறது பராபவ வருஷம். இந்த பராபவ வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷம் அப்படின்றது மொத்தம் 60 ஆண்டுகள். இந்த தமிழ் வருஷம் 60 ஆண்டுகளை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க, தகப்பனுக்கு உபதேசம் கொடுத்த சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் இந்த 60 வருஷத்துக்கும் 60 படிகள் இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு வயசை கடக்கும்பொழுது அந்த ஒவ்வொரு படிகளை கடக்கும்பொழுது 60 ஆண்டுகளை கடக்கிறோம். அப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் இப்போ வர்றது 40வது வருஷம். இந்த 40வது வருஷம் அப்படின்னாலே நம்மளுடைய நியூமராலஜி படி 4 அப்படின்றது ராகுவை குறிக்கக்கூடியது. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றதே செவ்வாய்க்கிழமையில் பிறக்குது. மிக பரம பவித்திரமான நாள். அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா, ராகுவோடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா, ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும், அதாகப்பட்டது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அத்தனையும் உள்ளார மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை ஒரு உதாரணம் சொல்லலாம். ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாட்டினாக்க கால சர்ப தோஷம் தோட இந்த வருஷம் பிறக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ இப்படி ஏற்பட்ட பிரம்மாண்டமான நிகழ்வுகள் எல்லாம் நிகழுமா? கண்டிப்பாக நிகழும். ஏன் நிகழும் அப்படின்னாக்க, இந்த வருஷத்துடைய ராஜா தனக்காரகனான குரு பகவான். குரு அப்படின்றது தனத்துக்கு அதிபதி மற்றும் புத்திரருக்கு அதிபதி. அப்படியேற்பட்ட வசந்த குரு பகவானை ராஜாவாக கொண்டும், மந்திரியா அங்காரகன் நிலத்துக்கு அதிபதியான செவ்வாய அதிபதியாக கொண்டது. இந்த காலகட்டங்களில் நிலங்கள் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் சீரும் சிறப்படைய வாய்ப்புகள் உண்டு. சேனாதிபதி சந்திரன், மனோகாரகனான சந்திரன். பால் உற்பத்தியில் நல்ல புதிய புதிய மாற்றங்களும் புதிய புதிய ஏற்றங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குமா? கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். ராகுவோடைய நட்சத்திரத்தை பிறக்கிறதுனால ஒரு சில காலகட்டங்களில் குரு மாறக்கூடியது அப்படின்றது வரக்கூடிய 26/6/5/2026 அன்றைக்கி மாறுற வரையிலும் வளைகுடா நாட்டில் இந்த போர்கள் தணிஞ்சு திருப்பி போர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது முற்றிலும் தொடை தெரியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நவம்பர் மாதம் ராகு கேது மாறும் பொழுது முற்றிலும் தொடை தெளிக்கப்படும். அதே போல் எண்ணெய் விலைகள் ஏறக்கூடிய விலைகள் உண்டு. அதாவது க்ரூட் ஆயில்னு சொல்கிறோம்ல, பெட்ரோல், நாப்தலின், டீசல், இது தயாரிக்கக்கூடியது மாறக்கூடிய, விலைவாசி உயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நாட்டிற்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா? எதிர்காலம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பராபவ வருஷம் பிறக்குது. சரி, இதில் என்னென்ன கோள்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க, இவங்க என்னென்ன நன்மையை செய்வாங்க அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய மாற்றம் இருக்குது. 26/6/2026 அப்போ குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது கடகத்துக்கு போனாலே உச்சம் பெற்று மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும்.
அதற்கு பிறகு பார்த்தேனால் 13/11/2026 ராகு கேத்துவின் பெயர்ச்சி. ராகு மகரத்தில் மகர ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய விசேஷம். ஏன்னா ராகு இருக்கக்கூடிய வீடுகள்லேயே மகரத்தில் இருந்தார்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது தவிர பார்த்தேன்னா அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாரே ஆனால் ராகு பெரிய ஏற்றம் கிடைக்கும்னு சொல்கிறது. அதில் மகரமும் ஒரு வீடு. சரி, இந்த மகரத்தில் ராகு வர்றதும் கடகத்தில் கேது வர்றதும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தேனால் 10ஆம் மாதம் குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போய் அவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வருஷத்தில் பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு மற்றும் ராகு கேத்துவின் மாற்றம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதனால் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார நிலைமை நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது US டாலர்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது தவிர இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது சில வீழ்ச்சிகள் தென்பட்டாலும் ஷேர் மார்க்கெட்டில் வருஷ கடைசியில் பார்க்கும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும். 90லேருந்து 95,000 பாயிண்ட், 93லேருந்து 95,000 சென்செக்ஸ் இண்டெக்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று ஆலைகள், அது தவிர சோலார், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி அதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, பசுமை எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆயிலே எடுக்காமல் அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை 12லேருந்து 15,000 ரேஞ்சிலேயே தான் போகும். அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அது தவிர சில்வரினுடைய வேல்யூ கிட்டத்தட்ட 380லேருந்து 400 ரூபாய் 1 கிராம் வரக்கூடிய, அதாவது 4 லட்சம் ரூபாய் வரலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நாங்கள் போன இதுலேயே சொல்லியிருந்தோம். அதாவது மாசி மாதத்துலேயே சில்வர்னுடைய விலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன வருஷத்துலேயே. அதே மாதிரியே 400 ரூபா வரலும் டச் ஆச்சு. இந்த வாட்டியும் சொல்கிறோம், திருப்பியும் 400 ரூபா வரலும் டச் ஆகி திருப்பி இறங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் நிச்சயமாக பெண்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ராஜாவின் ஆளுமை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீர்களேனால் போராட்டங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியை குரு பகவான் பார்க்கறதுனால போராட்டங்கள் கம்மியாகும். மே மாதம் வரலும் சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால 2026 மே மாதம் வரலும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால போர் அபாயங்கள் அதிகமாக தென்படக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. அதனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தடங்களை தாண்டி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதிகமாக படிப்புக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு, பணம் புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. ஏன்னா குரு உச்சம் பெறுறதுனால பணப்புழக்கம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழையும் மிதமான மழையாக இருக்கும். அது தவிர உங்களுக்கு சில இடத்துல வெள்ளம் வரும், தேவையற்ற உயிரிழப்புகள், இந்த ட்ரெயின் அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தமாக உயிரிழப்புகள் இந்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வருஷம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத இப்போது ஒன்றொன்னா பராபவ வருஷம் 14/4/2026 14/4/2027 வரலும் உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, மாதம் பிறந்து 1-2 மாதம் மட்டும் குரு 12ல் இருக்கார். குரு 12ல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது உங்களுடைய தூக்கத்தை தொலைக்கக்கூடிய நாட்கள், மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு கொடுக்கக்கூடிய நாட்கள். கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டுட்டீங்க. அஷ்டமத்து சனி போன மார்ச் விலகிடுத்து. இனி ஏற்றம் இருக்குமா? ஏற்றம் இருக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக தான் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு குருவின் மாற்றம் ஏற்றம் தருமா? ஏற்றம் தரும். படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கும்.
எப்போ மே மாதம் 26 தேதிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குரு பகவானானவர் அங்கே 10வது மாதம் வரலும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சிம்மத்துக்கு மாறுறாரு. நீண்ட நாட்களாக கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பம் அமையவில்லை, சாமி நானும் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஏதாவது ஒரு தடங்களும் ஏதாவது ஒரு தாமதமும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கடந்த காலகட்டங்களில் 8ல் இருந்த சனி ஆட்டி படைச்சார், அவர் இப்போ 9ஆம் இடத்துக்கு போனார். அடுத்தது பார்த்தோம்னாக்க ஜென்மத்தில் குரு வராரு. குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துல படுறதுனால கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி போன்ற உயர் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னாக்க உங்களுக்கு 11ஆம் மாதம் வரலும் 8ல் ராகு இருக்கிறாரு. கடல் கடந்து போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடகராசி சேர்ந்த நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் சனி பகவான் 9ல் இருக்கிறதுனாலும் செவ்வாயும் சூரியனும் சப்போர்ட் பண்ணுறதுனால மருத்துவத்துறைக்கு படிக்கணும்னு நினைக்குவங்க உள்ளூர் மட்டும் இல்லை வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டிலையும் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரா? இந்த வாய்ப்புகளை கொடுப்பார் பராப வருஷத்தில். என்ன ஒன்று அப்படின்னாக்க ஜென்மத்தில் கேது 11ஆம் மாதம் வராரு. அப்போ உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே ஜென்ம கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது தேவையில்லாத வார்த்தைகள், வாதங்கள், விதாண்டாவாதங்கள் செய்கிறத தவிர்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். யாருக்கும் ஜாமீன் ஜவாப்பு போட்டோம்னாக்க சிக்கல்களில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சற்று ஏற்றமான காலகட்டமாகவே இருக்கும். இருந்தாலும் நம்ம எப்போதுமே வருஷ பலன்கள் சொல்லும்பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களும் விரைவாக செல்லும் கிரகங்களையும் வச்சு தான் பலன் சொல்கிறோம். அப்போ இந்த ராகு கேதுவும் கடக ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார் அப்படின்றத நம்ம கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கடகத்தை பொறுத்தவரை பார்த்தீர்களேனால் இவ்வளோ நாளாக அஷ்டமத்து சனி அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது போன மாதம்தான், அதாவது பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷத்தில் தான் சனி பகவானை மாறினார். உடல் நலத்தில் பின்னடைவு இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக. இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றங்கள் ஏறும். இருந்தாலும் 11ஆம் மாதத்துக்கு மேலே ஐயா சொன்ன மாதிரி கேது பகவான் உங்களுடைய ராசியில் வர்றதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 7ஆம் இடத்துல ராகு வரார். 7ஆம் இடத்துல ராகு வரும்போது நண்பர்களுடன் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற நண்பர்கள் உங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படி பண்ணுவீங்கன்னு உங்களை அப்படியே பெருசாக ஏற்றி விட்டுட்டு அதன் மூலியமாக குளிர் காயக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போடாதீங்க, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க. இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய லாபங்கள் நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். அந்த லாபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண பாருங்கள், அதுதான் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு போகிறார். அதாவது 10ஆம் மாதத்துக்கு மேலே 2ஆம் இடத்துல ராகு போகிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார் 10ஆம் மாதத்தில், அதாவது அக்டோபர் மாதத்துலேருந்து. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலையெல்லாம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. வேலை செய்யும் இடத்தில் மாற்றங்கள், ஏற்றங்கள் வரும். அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து இருக்கிற இடத்த விட்டு வெளியில் அனுப்புவாங்க. அதே மாதிரி வெளியில் புது ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் அந்த அளவு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த கோவில் போயிட்டு வர்றது நல்லது? ஏன்னா உங்களுக்கு கேத்து அந்த அளவு உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றதையும் ஐயா சொல்லியிருக்காரு. இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் சித்திரகுப்தன் கோவில் இருக்குது. அது தவிர வேறு எந்தெந்த கோவில்லாம் போனால் இந்த கேத்துவுக்கு உண்டான எளிய பரிகார முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத கேட்போம். ஐயா, அருமையாக சொன்னீங்க. நவகிரகத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்றது திருவையாறு பக்கத்தில் திங்களூர், அவருடைய பேரையே கொண்ட ஸ்தலம். அப்போ இந்த பராப வருஷம் பிறந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு திங்கக்கிழமை
அந்த திருவையாறு பக்கத்தில் உள்ள திங்களூருக்கு போயிட்டு அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் சந்திர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வாங்க. எப்பொழுதுமே மனோகாரனான சந்திரன் மன கிளேச்சிமங்களை தருவதை குறைப்பார். இந்த பராப வருஷத்தில் ஏதாவது ஒரு திங்கட்கிழமை போயிட்டு வந்துட்டு சந்திர பகவானை வழிபடுங்க. சரி, இதை தவிர வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்னாக்க, சந்திரனுடைய ஸ்தலம் அடுத்தது கேட்டோம் அப்படின்னாக்க இது பாட்டு வரலாம். உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்றது திங்கக்கிழமையில் ஃபஸ்ட்டு ஹோரை அப்படின்றது திங்கள் ஹோரை. அப்போ திங்கக்கிழமையில் காலையில் 6 to 7 நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு 3 நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. அப்போ வந்த பிரச்சனை எல்லாமே விலகும். இதை தவிர இந்த காலகட்டங்களில் பராப வருஷம் தொடங்கின காலகட்டங்களில் உங்களுடைய மடாதிபதிகள், அதாகப்பட்டது இது ஜீயர்கள் மற்றும் ஆச்சாரியார்கள் மற்றும் ஆதீனகர்த்தர்கள், அதே போல் மறைந்த வாழக்கூடிய ராகவேந்திரர், சாய்பாபா போன்ற மத குருமார்களை, அதே போல் ரமண மகரிஷி, இவங்களை போல் மடாதிபதிகளும் இவங்களுடைய ஜீவ சமாதியையும் கண்டு தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ இந்த காரியங்களை செஞ்சுட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய காலகட்டங்கள் முன்னேற்றம் இருக்கும். சரி, இந்த கர்க்கடக ராசிக்கு இந்த பராப வருஷம் என்ன மொத்தத்தில் பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அஷ்டம சனி போனதே பெரிய ஒரு ஏற்றம். கடந்த ஒரு 2.5-3 வருஷமாக அவர்கள் பட்ட பாடு துன்பங்கள் மிகவும் அதிகம். வேலையில் பிரச்சனை, உடல்நலத்தில் பிரச்சனை எல்லாமே நடந்திருக்கும். இப்போ இந்த பராபவ வருஷம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கவலைப்பட தேவையில்லை. 9ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய அளவில் பிரச்சனை பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. தந்தையினோட சொத்துக்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால தீர்க்கமான சிந்தனை, தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். நிச்சயமாகவே பார்த்தாலேயானால் வேலையில் மாறுதல்கள் வரும். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 10ஆம் மாதம்னா அக்டோபருக்கு மேலே பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் ராகுவினுடைய மாற்றமும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் கேதுவினுடைய மாற்றம் சற்று பின்னடைவை கொடுக்கும். உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கேதுவுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை 12 வர்றது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர பார்த்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதாவது அதீதமாக உங்களை தூண்டி உங்கள் மூலியமாக அதீதமாக ஆசையை தூண்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக போடுறது ரொம்பவும் நல்லது. எதிர்பாலினத்தரை நம்ப வேண்டாம். நண்பர்களோடு ரொம்ப ஜாகிரதையாக பழகிறது நல்லது. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த பராபவ வருஷம் கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.